நம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கூட தேவனை நாம் கொஞ்ச நேரம் நினைக்கலாம். நம்முடைய சிந்தனைகளில் ஆண்டவரை நினைக்கலாம். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி வந்த அந்த காரியங்களை நாம் நினைக்கலாம். அந்த காலை வேளையில் அவரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவ சிந்தனையோடு கூட தேவனை நாம் நினைக்கலாம். ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை வெறும் அற்புதம் அதிசயங்கள் மாத்திரம் அல்ல, தேவன் நம்மை கடிந்து கொள்ளுவதும் சிட்சிக்குவதும் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதும் நம்முடைய பாதைகளை பாதுகாப்பதும் எத்தனையோ காரியங்களை நம் வாழ்வில் தேவன் செய்திருக்குவார். அவைகளை யாவையும் நம் நினைவு கூறலாம் அந்த காலை வேளையில். தேங்க்யூ ஃபாதர். நன்றி தகப்பனே, கிருபைக்காக நன்றி. காலை வேளையில் எங்கள் வாழ்வில் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் ருசித்திருக்கிறோம் சுவாமி. அவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. அவையானவரே, இந்த காலை வேளையில் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, எங்களை வழிநடத்துகிற ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு ஆவியானவரே, இந்த காலை வேளையில் பிதாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவையும் மகிமைப்படுத்தும்படிக்கு நாமத்தை உயர்த்தும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரங்களை ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளுங்க. எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளுங்க, எங்கள் நினைவுகளை ஆட்கொள்ளுங்க, எங்கள் யோசனைகளை ஆட்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் தேவனை மாத்திரம் நினைக்கவும், நன்றி உள்ளத்தோடு கூட எங்கள் உதடுகளால் அவரை ஸ்தோத்தரிக்கவும் பாடவும், எங்கள் சரீரத்தில் இருக்கிற எங்கள் கைகளால் அவரை உயர்த்தி தட்டி பாடி மகிமைப்படுத்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரை எங்களை ஆட்கொள்வீராக. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆனவரே, என் ஆற்றலானவரே, என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். இந்த காலவெளியில் எத்தனை பேர் நாம சொல்ல விரும்புகிறோம், ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே, நான் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆட்கொள்ளுங்க. என் சிந்தனையை, என் எண்ணங்களை, என் உணர்வுகளை ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க. நான் முற்றிலுமா இந்த காலை வேளையில தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்.
இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. நம்ம யாவரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த காலை வேளையில தேவனை துதிக்கலாம். வாய்களை திறந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதபடின்னு சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஜீவனின் அதிபதியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வத்தையும் படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையினால் சகலத்தையும் உண்டாக்கினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சகலத்தையும் படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேளையில நாம் யாவரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். வாயில தெரிந்து தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லி சத்தமா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில என்னுடைய உதடுகள் உம்மை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே எவ்வளவு பாக்கியமுள்ளதா இருக்குது ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை ஆண்டவரே நாங்கள் துதிக்கும்படிக்கு தந்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யாக்கோபின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்ரோஹி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எல் ஷடாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா ரஃபா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா ஷாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா நிசி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்வில் எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த கால வேளையில நாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய நாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய மனதுருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை நினைவு கூர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் மேல் தயவா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம், கரம் பிடித்து வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம், உங்க இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கால வேளையில உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையில ஆண்டவரே ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த ஆராதனையில் தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்து தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையில நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர் அவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென், ஆமென்? இந்த காலை வேளையில நாம் தேவனை உயர்த்தி கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். நம்முடைய கரங்கள் தேவனுக்கு இசையாய் மாறட்டும். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லலாமா? அழகானவர், எல்லாரும் சொல்லலாமா? இனிமையானவர், அவர் மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு,
சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் அவர் என் நேச கர்த்தர். இந்த கால வேளையில உரிமையோடு கூட சந்தோஷமா கரங்களை பலமா தட்டி நம்ம பாடலாம். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. துணையுமானவர், என்னை ஆற்றி தேற்றி காத்திடும் என் தாயுமானவர். ஆமென். இந்த கால வேளையில அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு கூட உள்ளத்திலிருந்து நாம் பாடி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லாமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, அவர் என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். இந்த கால வேளையில இந்த வரிகளை சொல்லும் போது தேவனை உணர்ந்து கல்வாரி மேட்டிலே என்னை ரத்தம் சிந்தி மீட்ட ரட்சகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கால வேளையில ஆண்டவரே, நான் எதை கொடுத்தாலும் அதுக்கு ஈடு ஆகாது சுவாமி. நீ உம்முடைய ஜீவனையே தந்து என்னை ரட்சித்ததுக்காக, என்னை நேசித்ததுக்காக நீ நன்றி சொல்லி பாடுகிறேன்னு சொல்லி நன்றி உள்ளத்தோடு கூட பாடலாம். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. சொல்லாமா? என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு,
பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. கணவனின் அன்பு, மனைவியின் அன்பு, பிள்ளைகளின் அன்பு, தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பு எல்லாம் மறைந்து போகும். ஆனா மாறாத அன்புடையவர் இயேசு ரட்சகர். பாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுனா அது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். காலை வேளையில் ஆண்டவரே, கல்வாரி மேட்டில எனக்கு நீர் காட்டின உடைய பாசத்துக்காக நன்றி சுவாமி. கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அவர் என்னுடையவர், நான் அவனுடையவர். ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லாமா? அவர் இயேசு, அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. காலவேளையில் எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? Praise the Lord. இங்க ஆராதிக்கிற என்ன உங்களுக்கு தெரியாது. கடந்த 6 நாள் நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. ஆனா நம்ம எல்லாரையும் தேவனுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டது. ஆகிலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்காக வாழும்படி கிருபை தருகிறார். நாம் தவறும் போது நமக்கு தயவு பாராட்டுகிறார், மன்னிக்கிறார். ஏன்னா அவர்தான் பாசத்தின் எல்லையே அவர்தான். Praise the Lord. காலை வேளையில ஆண்டவரே, உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு நம்ம ஆராதிக்கலாம். 100ஆம் சங்கீதத்துல சாம்ஸ் 100 1 to 5 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 100 1 to 5 வரைக்கும். ஒரு நிமிஷம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். வெறும் பூமியின் குடிகள்னா நாம கூட பூமியில தான் இருக்கிறோம். எல்லோரும் எப்படி பாடணுமா? கம்பீரமா பாடணுமா? அப்புறம் மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். எப்படி வரணுமா? மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, மகிழ்ச்சியா செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க. துக்கத்தோடு கவலையோடு இல்லாம, கவலை துக்கம் கண்ணீர் எல்லாம் இருந்தாலும் தேவ சமூகத்துல அவரை மகிழ்ச்சியோடு நான் பாடும்போது விசுவாசிக்கணும், அந்த கவலை துக்கம் கண்ணீர் எல்லாம் மாறும். ஆமென். இந்த காலவேளை அப்படி. அப்புறம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். இருங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்க வந்துகிறது யாரனாக்கா தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க அவர் தேவனுன்னு அறியாமலே சும்மா பாடினே இருந்தா ஒரு யூஸும் இல்லை. அங்க அவரை உணரணும், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறப்பா. இந்த காலை வேளையில சர்வத்தையும் படைத்த சகல சிருஷ்டிகளுக்கும் எஜமானன்னு நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் ஒரு மனுஷனை ஆராதிக்க வரல, நித்தியமாய் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஓகே. நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். யார் நாமோ?
அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சல்ல இருக்கிற ஆடு நான். என்னை தினந்தோறும் போஷித்து பாதுகாத்து வழிநடத்தி செல்லுகிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நான் அவருடைய ஜனம். ஐ ஆம் ஹிஸ் பீப்புள். ஆதலால தான் நான் இங்க கூடி வந்திருக்கிறேன், அவரை ஆராதிக்கும்படிக்கு. அப்புறம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய ஞாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். என்ன பண்ணணும்? அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கணுமா? இந்த காலை வேளையில எப்படி நம்ம தேவனை துதிக்கணுமா? புகழ்ச்சியோடும் துதியோடும் தேவ சமூகத்துல நம்ம வரணும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சத்தம் வெளியே வரணும். உலகத்தானே தன் தொண்டை கிளியற அளவுக்கு கத்துறான். ஒரு அரசியல்வாதிக்கு ஒண்ணுமே செய்யல, வாக்கு தரா ஏமாத்திறான், செய்யாத போயிடறான், அதுக்கே கத்துறான் தொண்டை கிளியோ வாழ்க வாழ்கன்னு. ஆனா நம்மை படைத்து நாம் செய்த பாவத்துக்காக தம் ஜீவனையே தந்த ஆண்டவரை நாம் துதிக்கிறதுக்கு ஒரு ஆமேனுக்கு 10 தடவை சொல்லணும். அப்படி இல்லை, நாம உள்ளத்துல இருந்து நாமாவே சொல்லணும், ஆமேன். நான் ஒரு நாளும் வெக்கப்பட மாட்டேன். தேவ சமூகத்திலேயே நான் வெக்கப்பட்டேன்னா உலகத்துல நான் போய் எப்படி சொல்லுவேன் ஆமேன்னு? தேவ சமூகத்துல நான் சொல்ற ஆமேன் என் பக்கத்துல ஒருங்க சொல்லணும், ஆமேன். நான் வெக்கப்பட மாட்டேன். ஏன்னா எனக்காக வெக்கப்படாம பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஒன்றும் இல்லாத சிலுவையில என் இயேசு மரித்திருக்கிறார். இந்த பாவிய தன் மகன் சொல்லிக்க ஒரு நாளும் வெக்கப்பட்டதில்லை. ஆனா நாம தேவனை துதிக்கிறதுக்கு சத்தமே கொடுக்க மாட்டோம். இந்த காலவில் நாம ஒரு தீர்மானம் பண்ணோம், நான் சத்தம் உயர்த்தி தேவனை நான் பாடுவேன். நான் பாடுறத பார்த்து என் அருகில இருக்கிறவங்க கூட தேவனை பாடணும். அவங்களுக்கு சொல்லணும், பாடுங்க, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் சொல்லி. பிரைஸ் தி லார்ட். தேவன் சதா காலமும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நித்திய நித்தியமாய் இருக்கிறவர். ஆமென். இந்த காலை வேளையில இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேம் பேசப்படும். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா கரங்களை தட்டலாம். இந்த இசையை விட நம்முடைய கரங்கள் தான் தேவனுக்கு இசையா இருக்குது. அதனால உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேம் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேம் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யாக்கோபே உமக்கென்று நீர் தெரிந்து கொண்டீர், இஸ்ரவேலை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். இந்த காலை வேளையில இந்த வரிகளை சொல்லி நம்ம பாடலாம். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. சொல்லாமா? வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. சொல்லலாம். நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம்
நித்தியரே நித்தியரே சத்தியரே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியரே சத்தியரே நிரந்தரம் சொல்லாமா, நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமா. எல்லாரும் சொல்லாமா வாயில திறந்து. ஆமென். தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீ. மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீ. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீ. மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீ. பெரியவர் நீர்தானே பிரியமும் நீர்தானே. பெரியவர் நீர்தானே பிரியமும் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே. சொல்லாம நான் பாடும் பாடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியரே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும். சொல்லலாம் தலைமுறை தலைமுறைக்கும். சொல்லலாம் நித்திய நித்தியமாய். ஆமென். தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். வார்த்தையினால் வானங்கள் தோன்றிடச் செய்தீரே. சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளரச் செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்றச் செய்தீரே. சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளரச் செய்தீரே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே. சொல்ல நான் பாடும் பாடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். காலை வேளையில ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு தேவனுடைய நன்மையை சொல்லுங்க. ஆண்டவர் கிருபையுள்ளவராக இருந்தார் என் வாழ்வில. ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தாராக இருக்கிறார். ஆண்டவர் என்னை போஷிக்கிறவராகிறார். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை தந்து தினமும் நடத்த. ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம சொல்லிக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். தினந்தோறும் நம் வாழ்வில நன்மைகளை செய்கிறவரா இருக்கிறார். அவர் ஒரு எஜமான் மாத்திரம் இல்ல, நம்முடைய நல்ல தகப்பனா இருக்கிறார். குடும்பத்துல பிள்ளைங்க இருந்தா சொல்லலாம், டாடி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு, டாடி எனக்கு இது செய்தார் அது செய்தார். ஒருத்தர் சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கணும், நம்ம டாடி நமக்கு செய்ததை என் வாழ்வில் இது தேவன் செய்தார். அவர் நித்தியமா இருக்கிறவர்.
Praise the Lord. இந்த வரியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல். வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினவராக இருக்கிறார். அவருடைய விருப்பம் போல செய்கிறவராக இருக்கிறார். தேவன் பைபிள் சொல்ல in the beginning God created heaven and earth. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் எல்லாவற்றையும் படைத்தார். Praise the Lord. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவருடைய விருப்பத்தின்படி தான் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சந்தோஷமா சொல்லலாமா? வானத்தையும் பூமியையும். இந்த காலை வேளையில இந்த பாட்டை நான் பாடும்போது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா, இவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோமே, ஆனா சாதாரணமா துதிக்கிறோமே. உள்ளத்திலிருந்து அது வரணும், சந்தோஷமா மாறணும். வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவருடைய சாயல் என்னை சிருஷ்டித்தார். அது அவருடைய விருப்பத்தின்படி செய்திருக்கிறார். Praise the Lord. இந்த வரிகளை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். வானத்தையும் பூமியும் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றீர், மேகத்தை எழச் செய்து மழை பொழிகின்றீர். பெரியவர் நீர்தானே, வந்தவர் நீர்தானே, பெரியவர் நீர்தானே, பிரியமும் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே நித்தியமே சொல்லாமா? சத்தியமே நிரந்தர நீர்தாயா. ஆமென். எல்லாம் அழிஞ்சு போக ஆண்டவரே. ஆமென். நித்தியமே சத்தியமே என் நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்கும் என் தலைமுறைக்கும் உங்க ஃபேம் பேசப்பட ஆண்டவரே. ஆமென். நித்திய நித்தியமாய். ஆமென். சொல்லாமா? எல்லாரும் வாய்களை சொல்றது. தலைமுறை வார்த்தையினால் வானங்கள் தோன்றிட செய்தீரே, சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. வார்த்தையினால் அதிசயமானவர் அவர். ஆமென். சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிரச் செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. சொல்லாமா? நான் பாடும் பாடல். ஆமென். தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியரே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமாய் நிலைத்திருக்கும் தலைமுறைக்கும் பேசப்படும். நித்திய நித்தியமாய் சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. ஆமா அப்பா, உங்க நேம் நிலைத்திருக்கும்பா. நான் என் தலைமுறை எல்லாம் போனாலும் உங்க நாமம் மகிமைப்படும் ஆண்டவரே. காலையில் நாம் யாவரும் எழுந்து நிற்கிறோம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிறவர் ஆண்டவரே. தலைமுறைக்கும் உங்களுடைய நாமம் பேசப்படும் ஆண்டவரே. உங்க மகிமை ஒரு நாளும் அழியாது ஆண்டவரே. இன்னைக்கு நான் இருக்கிற, நாளைக்கு என் பிள்ளை, அவனுக்கு பிள்ளை
எத்தனை தலைமுறை வந்தாலும் உம்முடைய ஃபேம் பேசப்பட ஆண்டவரே, நாமம் உயர்த்தப்பட ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் அதை சொல்ல ஆண்டவரே. இன்றைக்கும் வானம் சொல்லுது ஆண்டவரே, தேவன் என்னை படைத்தார், தேவன் என்னை உருவாக்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வானமும் பூமியும் அவரை பேசுகிறது, மேகங்கள் அவரை பேசுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளை ஆண்டவரே, உம்மை படைத்தவைகள் யாவும் உம்மை போற்றுகிறது ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறது சுவாமி. பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில அவைகளை யாவையும் படைத்தவர் என்னையும் படைத்தீர் சுவாமி. அவைகளை உம்முடைய வார்த்தையால படைத்தீர், என்ன உம்முடைய சுவாசத்தினால படைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மண்ணினால மனிதனை உருவாக்கி அவனுக்குள்ள சுவாச காற்றை ஊதி அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்லுகிற ஆண்டவரே. ஆனா நீங்க படைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை ஆண்டவரே. தகப்பனே, நாம மனிதனை நம்முடைய சாயல சிருஷ்டிப்போம் சொன்னீங்களே. யூ கிரியேட்டட் எவ்ரிதிங் பட் யூ கிரியேட்டட் மீ இன் யுவர் இமேஜ் லார்ட். நன்றி ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினைக்கணும், உள்ளத்திலிருந்து நினைத்து ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நான் எவ்வளவு பாக்கியவான் ஆண்டவரே. நான் ஒரு நாய் மாதிரி ஒரு மாடு மாதிரி எல்லாம் இல்லாம தேவன் அவருடைய சாயல் என்னை சிருஷ்டித்தார். பிரைஸ் தி லார்ட். என்னை மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் அவருடைய துதியை சொல்லி வரும்படிக்கு என்னை சிருஷ்டித்தார். நான் அவருடைய புகழ்ச்சியை சொல்லி வரும்படி என்னை சிருஷ்டித்தார். நான் அவரால் நடத்தப்படும்படிக்கு தேவன் என்னை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய அன்பை நில ஊற்றும்படிக்கு என்னை சிருஷ்டித்தார். தோட்டத்துல தினந்தோறும் தேவன் உலாவினார், ஆதாமோடு பேசினே இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில தேவன் அசைவாடுகிறவரா இருக்கிறார். இன்றைக்கும் நம்மை நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாமோ அவருடைய அன்பை நினைத்து சொல்லாமா? என் மீது அன்பு கூர்ந்தி என் தேவன் என்னை நேசிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மீது அன்பு கூர்ந்து என்னை கரம் பிடித்து நடத்துகிறீரே. என் மீது நீர் அன்பு கூர்ந்தபடியால நான் தவறுன போது கூட என்னை விட்டு தூரம் போகாம என்னை கண்டித்து உணர்த்தி என்னை போதித்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளையில ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறோம் சாமி. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. உமக்கே ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே, என் தந்தை அவர். தேங்க்யூ. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தை மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே
வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. சொல்லாமா? வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே. சொல்லி போயுலா உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. காலவில் ஒன்று நினைக்கலாம், தேவனால படைக்கப்பட்ட எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆனா தேவன் அவைகளுக்காக ஒன்றும் திரும்பி செய்யல. ஆனா தேவன் தம்முடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை படைத்து அவன் விழுந்த போது அவனுக்காக தேவன் ஒன்று செய்தார். அது தம்முடைய குமாரனையே தந்தார். ஆண்டவரே, எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷ சாயலாக என்னை போல நீர் மனிதனாய் மாறி எனக்காக மரித்து அன்பை எனக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவா நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. காலவெளியில் ஆண்டவரே உங்க அன்பை நினைவு கூறுகிறோம். எங்களை தேவனோடு நீர் ஒப்புரவாக்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி. மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி. வல்லமையும் மகிமையும் உமக்கு தானே. வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே.
கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, என் மீது நீர் அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. I confess through my mouth that Lord you have loved me a lot Lord. என் மீது அன்பு கூர்ந்தீர், எனக்காக பலியானீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. என்னை பிரித்தெடுத்தீர், நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. வார்த்தையினால ஒரு நாளும் இதை சொல்ல முடியாது சகோதரனே சகோதரியே, விசுவாசத்தினாலதான் சொல்லணும். Yes, God has created me before. பிரித்தெடுத்தீர், நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எனக்கு தந்த இந்த கிருபைக்காக நன்றி, இந்த பாக்கியத்துக்காக நன்றி, இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கு இந்த கிருபையை தந்தீரே ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். எல்லா வாயில தந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. பிறகு முன்னால் என்னை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள் என்னை முன்குறித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர் ஆண்டவரே. மகனா மாம்சமான திரையை அன்று கிழித்து ஆண்டவரே புது வழியை உம்மோடு கூட வாழும்படிக்கு, உம்மோடு கூட பிரவேசிக்கும்படிக்கு நீர் உருவாக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை மகனாக மகளாக நீர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி, என்னை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லாம எல்லாம் நன்றி உள்ளத்தோடு கூட தேங்க்யூ ஃபாதர். எனக்கு தந்த இந்த கிருபைக்காக, எனக்கு தந்த தயவுக்காக, பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் நன்றி சொல்லாமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. வெறிய இன்னைக்கு ஒரு நாள் ஆராதனை மாத்திரம் அல்ல, டெய்லி நான் ஆராதிக்கணும், தினந்தோறும் நான் ஆராதிக்கணும். ஏன்னா எனக்காக தேவன் செய்தது மாபெரிய காரியம். காலவெளியில ஆவியானவரே உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே தினந்தோறும் நாங்க ஆராதிக்க தேவனே கிருபை தாங்க. இந்த பொல்லாத உலகத்துல, மாயான உலகத்துல நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காம தேவனுக்காக வாழவும், தேவனை தினந்தோறும் ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபை அனுகிரக செய்யுங்க ஆவியானவரே. தினந்தோறும் தேவனுக்கு நன்றி சொல்ல கிருபை தாங்க ஆவியானவரே. எங்களை நடத்துங்க ஆவியானவரே. காலைவேளையில் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. வெறும் ஒரு அவர் ஆராதனை போதாது சுவாமி. டெய்லி எங்க தனிமையில நாங்க நடக்கும்போது, போகையிலையும் வருகையிலையும், எங்க சூழ்நிலைகள் மத்தியில கூட நாங்க தேவனை ஆராதிக்கணும். இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தை நாம யாவரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியானவரோட கேட்கலாமா? எனக்காக ரத்த சிந்தனை இயேசு கிறிஸ்துவ நான் தினந்தோறும் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரேன்னு சொல்லி கேட்கலாமா? ஸ்தோத்திரம் ஆவியானவரே. காலை வேளையில எங்க ஒவ்வொருவரையும் தேவனை ஆராதிக்கும்படிக்கு, தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு, தேவனுக்கு நன்றி சொல்ல விதமாக எங்கள் வாழ்க்கையை வாழ இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஏதோ ஒரு நாள் மாத்திரம் இல்லாம தினந்தோறும் தேவனை நாங்கள் ஆராதிக்க, மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. எல்லா சூழ்நிலையிலையும் ஆவியானவரே, விழுந்த போது கூட எங்களுக்கு உணர்த்து வைத்து தேவன் என்னை மன்னித்து என்னை நேசிக்கிறவரா இருக்கிறார், நான் அவரிடத்துல திரும்புவேன்னு சொல்லி மனம் திரும்பி அவரை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. பாவத்தை வரும்போது பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க அவரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. வியாதியின் மத்தியில இந்த சரீரம் அழிந்து போகும், அழியாமையும் நித்தியத்தை தந்த என் ஆண்டவரை நான் அங்க போய் மகிமைப்படுத்துவேன், அதனால இந்த சரீரத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன்னு தேவனை ஆராதிக்க இந்த பூமியில எங்களுக்கு கிருபை அனுகிரக செய்யுங்க ஆவியானவரே. என் தேவை யாவையும் சந்திக்க என் தேவன் போதுமானவரா இருக்கிறாருன்னு என் கஷ்டத்துல தேவனை நான் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. எல்லா சூழ்நிலையிலையும் வருகிற நாட்கள்ல நான் தேவனை மகிமைப்படுத்த ஆராதிக்கும் உதவி செய்வீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை தேவனுக்கு மகிமையா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே. ஆமென். கண்களை மூடி கரங்களை கூப்பி தலைகளை தாழ்த்தி விசுவாசத்தை அறிக்கை செய்யலாம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள பிதாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய குமார் என்ற நாமத்தில் பூமியின் மீட்பராக வெளிப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். வேத வாக்கின்படியே பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கன்னியார் என்ற மரியாள் இடத்தில் பிறந்தார்.
ஒன்று பிலாத்தின் காலத்தில் நமது பாவ நிமித்து பாடுபட்டு சிலுவையில் அருகொண்டு மனுகுலங்களை பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாக மரித்து அடக்க பண்ணப்பட்டார். மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்று பிதாகி தேவனுடைய வலதுபுறத்தை விட்டிருக்கிறார். அவர் தமது வாக்குத்தத்தின்படியே மரித்தோரையும் உயிரோரையும் நியாயத்திற்கு திரும்பி விரைவில் வருவார் என்று விசுவாசிக்கிறேன். தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியும் அவர் அருளையும் வரங்களையும் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவம் மன்னிப்போம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தோருக்குள் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசித்து அறிக்கையிடுகிறேன். ஆமென். நாம் ஒரு பாடலை பாடும்போது நம் காணிக்கை விதைக்கலாம். என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நீதி பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம் மகிமை விளங்கும்படி. நீதி பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம் மகிமை விளங்கும்படி. நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. எதிரிகள் கண்முனே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரிகள் கண்முனே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் என் கலங்கனும் ஏனா என் இருக்கையிலே, நான் என் கலங்க
எனக்கென்றும் குறையே இல்ல. ప్రైజ్ లార్డ్. ஆஃபருக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் நம்ம மத்தியில் புவனா சிஸ்டர் பேர் பண்ணுவோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அப்பா இந்த காணிக்கையை நீங்கள் பிரயோஜனமாய் பயன்படுத்துங்க ஆவியானவரே. அப்போ அந்த காணிக்கையை நீர் எங்களுக்கு கொடுத்து அதை மறுபடியும் நாங்கள் திரும்ப உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேங்க. நல்ல தகப்பனே, நீர் நல்லவர் சுவாமி. அப்பா காணிக்கையை நாங்கள் பிதுக்கி குமிக்கி தராம ராஜா, அதை நாங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு கொடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அப்பா அந்த காணிக்கையை பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. அது அப்பா நன்மைக்காக இருக்கும்படி உதவி செய்யுங்க ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். ராஜு காஜல் சிஸ்டர் அவங்க பாப்பாக்கா ஜெபிக்கலாம். அந்த பிள்ளை 1.5 மாதம் ஆகிக்குது. ஆனால் ரொம்ப கோல்டு, காஃபு, மற்ற இயர் இன்ஃபெக்ஷன் ஆகிக்குது. அந்த குழந்தைக்கா நம்ம ஜெபிக்கலாம். அடுத்ததான் மோனிகான்ற சகோதரியோட பிள்ளைக்கா ஜெபிக்கலாம். அவங்கன்னா 8 மந்த்து கன்சீவ் ஆகுறாங்க. இப்போ ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லிக்கிறாங்க, டாக்டர் குழந்தை வந்து ஹார்ட்டில் ஹோல்ஸ்க்குது, பிரெயினில் ஹோல்ஸ்க்குது, கை கால் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக்குது, சரியான வளர்ச்சி பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க 8 மந்த் கன்சீவ் ஆக்குறாங்க. ஃபஸ்ட்டு குழந்தை அவங்களுக்கு. அதனால் அந்த பிள்ளை மேலே தேவன் கிருபையாக இருக்கணும். அப்படியே பிள்ளை பிறந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த குழந்தைக்காகவும் காஜல் சிஸ்டர் அவங்க பாப்பாக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஆமை துதிக்கிறோம் கர்த்தாவை. இந்த காலவில் விசேஷ விதத்தில் காஜல் சிஸ்டர் அவங்க பாப்பாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விரையில் அந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லா கோல்டும், எல்லாம் காஃபும், எல்லா இயர் இன்ஃபெக்ஷன்லேருந்து கர்த்தாவை பிள்ளைக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை தந்தலும் படிக்க ஜெபிக்கிறோம். எல்லா மெடிசன்ஸில் பிள்ளை அதுக்கு ஏற்றதாக ஆண்டவரை ஆக்டிவாக மாற கர்த்தர் நீர் உதவி செய்தலும் படிக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. மோனிகா சிஸ்டரோட பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. அந்த கருவை நீர் கண்ணோக்கி பாத்திரலும் படிக்க ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை மேலே நீங்கள் கிருபையாக இருக்கும் படிக்க ஜெபிக்கிறோப்பா. அந்த பிள்ளையோட எல்லா சூழ்நிலைகளும் மாற்றமால் ஆகும் கர்த்தாவை. அந்த பிள்ளையை நீங்கள் தொடும் படிக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. அந்த பிள்ளை நல்லபடியாக பிறக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் படிக்க ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைக்கு எந்த விதமான குறையில்லாதபடிக்கு தேவன் நீர் பாதுகாத்தலும் படிக்க ஜெபிக்கிறோம். அப்படி அவங்க வாழ்க்கையில் நீர் ஒரு அற்புதத்தை செய்தள்ளும்படி ஜெபிக்கிறோம். அப்படியா நீர் செய்கிறதான எல்லா கிருபைகளுக்கும் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த 2 பிள்ளைகளும் இந்த கரத்தை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான அற்புதத்தை செய்தள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் சமூகத்தில் சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா நீங்கள் செய்கிறதான எல்லா விதமான நன்மையான ஈவுகளுக்காக இந்த காலவேளை நாங்கள் நன்றி செலுத்தி எங்கள் ஜெபங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவும். ஆமென். நம்ம வந்து பாஸ்டருக்காக ஜெபிக்கலாம். அவர் போக அடுத்த வாரம் 16th அவர் வந்து மலேசியா கடந்து போகிறதாக்குது. அந்த ஊழியங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும். அந்த இன்டர்நேஷ்னல் சர்ச் பிளானிங் மீட்டிங் நல்லபடியாக நடக்கணும். தேவனோட கிருபை அவரோடு கூட இருந்து வழி நடத்தணும். சரீரத்தை நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் தரணும். திட்டமிட்டிருக்க எல்லா காரியங்களும் தேவன் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், பாமை துதிக்கிறோம் கர்த்தாவை. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். போகிறதான இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. ஆண்டவரை 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி மட்டும் ஆண்டவரை நடக்க இருக்கிற இந்த ஊழியங்களை கர்த்த நீர் ஆசீர்வதிங்க. துவக்கம் முதல் முடிவு பரிந்த தேவி ஆவியானவர் நீர் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீ பிரசன்னம் அவரோடு கூட இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்தள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். திட்டங்களை தருகிறவர் நீர் ஆண்டவரை. அவர்களை செயல்படுத்தி மகிழ்கிற தேவனும் நீராக இருக்கிறீர் ஆண்டவரை. இந்த திட்டத்தை நீர் தந்திருக்கிறீர். அவைகளை நேர்த்தியாக செய்து முடிக்கிறதான எல்லா கிருபைகளும் நீர் செய்தள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். இருக்கிறதான எல்லா தடைகளும் இந்த தேவனாகிய கர்த்தர் நீங்களாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது உடைய நாம மகிமைக்கென்று செய்யக்கூட கர்த்தர் நீர் உதவி செய்தள்ளுங்க. அப்படியா நீர் செய்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி பாஸ்டர். இந்த ஊழியத்தின் காரியங்களும் இந்த பொறுப்பில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியா நீங்கள் செய்கிறதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் கூட பாஸ்டருக்காக அவருடைய ஊழியத்துக்காக நம்ம வந்து ஜெபித்து கொள்ளலாம். அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி நம்மளுக்கு வந்து 7 மணிக்கு இருக்கும் லைவில். மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் லைவில் பங்கேற்றுக்கொள்ளுங்க. சில ஏரியாவில் வெள்ளிக்கிழமை, சில ஏரியாவில் வேலைக்கிழமை கேர்சல் இருக்குது. அதனால கேர்சல் போகிறவங்க நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் பங்கேற்றுக்கொள்ளுங்க. அடுத்த வாரம் ஞாயிறு ஆராதனை காலைல 6:30க்கு துவங்கும், 6:30 மணிக்கு. ஆனால் பாஸ்டர் வந்து
ஊழியத்துக்கு கடந்து போகிறதுனால சர்வீஸ் ஜல்தி முடிக்கணுன்றதுனால நம்ம ஜல்தியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால 6:30 மணிக்கெல்லாம் நம்ம வந்து சபையில் எல்லாருமே கூடி வந்துடலாம். இந்த வீக் பர்த்டே மற்றும் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஆரோன் பர்த்டே, ஆரோனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அம்பிகா சிஸ்டர் பர்த்டே, அம்பிகா சிஸ்டர் ஜெபிக்கலாம். 2 தம்பிங்களுக்கு கூட பர்த்டே, நம்ம வந்து நின்றுக்கவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோப்பா, ஆமை துதிக்கிறோம். நெஞ்சுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஆய்மக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரை பெரிதான நம்முடைய கிருபைகளுக்கு ஆய்மக்கு நன்றி, தந்த ஜீவனுக்காக நன்றி. நம்முடைய சமூகத்தில் நீர் தந்த ரட்சிப்புக்காக நன்றி. ஆண்டவரை இவங்க ஒவ்வொருத்தரும் நீர் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க, ஆவிக்குரிய எல்லா வளர்ச்சிகளும் தாங்க. நம்முடைய சமூகத்தில் கனி உள்ள பிள்ளைகளாக இருக்க நீர் உதவி செய்தலும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் நீர் உண்மை துதிக்கத்தக்கதாக கிருபை அவங்க வாழ்க்கையில் நீர் பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து நீர் அவங்களை ஆசீர்வதிங்க. உம்மா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா அவங்க இருக்க கர்த்த நீர் வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவனா கர்த்த நீர் அவங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய எல்லா தனிப்பட்ட தேவைகளை கூட இந்த தேவனாகிய கர்த்த நீங்க சந்தித்தள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். இருதயத்தின் எல்லா விருப்பங்களும் கர்த்த நீர் நிறைவேற்றுங்க. அப்படியா நீங்க செய்கிறதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த காலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹாப்பி பர்த்டே. அனௌன்ஸ்மெண்ட். போன வாரம் பாஷுக்கு உடம்பு சரியில்லாதனால நம்ம வந்து சர்ச் ஆனிவர்சரிக்கான போட்டிருக்க மீட்டிங் பிளானில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்குது. அதனால நம்மளுக்கு வந்து 10ஆம் தேதியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். திங்கக்கிழமை வந்து கத்தால்பாளையில் இருக்கும் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பைட்நலியில், 12ஆம் தேதி வந்து நம்மளுக்கு பைபிள் ஸ்டடிக்கிறதுனால எந்த ஏரியாவில் இருக்காது, 13ஆம் தேதி வேலைக்கிழமை ஜீவநலியில் இருக்கும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து கஜேந்திர நகரில் இருக்கும், 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி மட்டும் எந்த ஏரியாவிலும் இருக்காது, ஏன்னா பாஷ ஊழியத்துக்கு போகிறதுனால. 24ஆம் தேதி பாஸ்டர் ஊழியத்துலேருந்து வந்த பிறகு 24ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து அல்சூரில் இருக்கும், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஊடியில் இருக்கும், 27ஆம் தேதி வியாழக்கிழமை தொட்டிகுண்டாவில் இருக்கும், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சஞ்சய் காந்தி நகரில் இருக்கும். இது சர்ச் ஆனிவர்சரிக்கான மீட்டிங்காக இருக்கும். அதனால எல்லாருமே உங்கள் ஏரியாவில் நீங்கள் பங்கேற்றுக்கொள்ளுங்க. 7 மணிக்கு இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். சர்வீஸ் டீமில் இருக்கிற எல்லா பிரதர்ஸும் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்படிக்க நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு யூத் சர்வீஸ் இருக்கும். ஷார்ப்பாக 3 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதனால எல்லாருமே 3 மணிக்கெல்லாம் நீங்கள் சபையில் கூடி வாங்க. ராஜு பிரதர் இல்லைனா ராஜா பிரதர் நீங்கள் யாராவது கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்படிக்க அறிவிக்கிறோம். உங்களுக்கான பைபிள் குவிஸ் வந்து மேத்யூ 11லேருந்து 15th சாப்டர் மட்டும் இருக்கும். அதனால எல்லாருமே நீங்கள் அதுக்கான ப்ரிப்ரேஷனோடு வாங்கும். அதுக்கப்புறம் இந்த யூத் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம வந்து போன வாட்டி பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது ரீஷெடியூல் ஆகிக்குது. இந்த மாதம் 29th ஜூன் சனிக்கிழமை வருது, நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். அதனால எல்லாருமே நீங்கள் அதுக்கான ப்ரிப்ரேஷனில் இருங்க. சேம் அதே டைமிங் தான் லாஸ்ட் டைம் சொன்னபடி இருக்கும். அதனால 29ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், வெறும் வாலிபர்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆஃபரிங் சாங் வந்து நம்ம புதுசாக ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். என்னென்னா அவானா கிளப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பாடல் யார் நல்லா பாடுறாங்களோ ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி லீடர்ஸும் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வந்து பாடும்படிக்கான இது வந்து ஒரு திட்டமாக்குது. அதனால எல்லா அவானா கிளப் டீச்சர்ஸும் நீங்கள் அதுக்கான ப்ரிப்ரேஷன் இருக்கிறவங்க ஒரு வாரம் ஒரு அவானா கிளப்லேருந்து டீச்சர்ஸோட கூட வந்து அந்த பிள்ளைகள் வந்து பாடுவாங்க ஆஃபரிங் சாங். இது என்னத்துக்காக நம்ம பண்ணோம்னா, சின்ன வயசுலேயும் வந்து அவங்க தேவனை துதிக்கும்படி தேவனுடைய காரியங்களை அவங்களை ஈடுபடும்படி ஒரு மோட்டிவேஷன் தான். அதனால டீச்சர்ஸ் நீங்கள் இதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க. நீங்கள் வந்து முன்பதாகவே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், எந்த ஏரியாவிலேருந்து பாடுறீங்கன்ட்டு கொஞ்சம் முன்பதாகவே இன்ஃபார்ம் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை 2 பேராக ப்ராக்டிஸ் பண்ணாக்கா கஷ்டம் ஆகிடும். அதனால முன்பதாகவே நீங்கள் எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுவோம், எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் பாடுறீங்கன்னு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனில் டீச்சர்ஸுங்க நீங்கள் ரெடி ஆகும்படிக்காக நாங்கள் அறிவிக்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கான சில பாஸ்டர் வெல்கம் பண்ணலாம்.